வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்த அலச போறோம். அதாவது, இந்த நவீன வாழ்க்கை உண்மையிலேயே ஒரு முன்னேற்றமா, இல்ல நம்மள மாட்டி வைக்கிற ஒரு பொறியா? ஜான் ஜண்டாய்னு ஒருத்தர். அவர் பேங்காக்ல வெற்றிக்கான அந்த பாதையில ஓடி அது ஒரு பொறின்னு உணர்ந்திருக்காரு. அவரோட கதை, அந்த பொறிலிருந்து அவர் எப்படி தப்பிச்சாரு, வாழ்க்கை அதோட அடிப்படைக்கு எப்படி திரும்ப கொண்டு வந்தாருங்கிறதான். நீங்க அனுப்புன இந்த உரையை வச்சு, இது சும்மா ஒரு கதை இல்ல, நம்ம எல்லாருக்குமே ஒரு பாடம்னு விரிவா பேசலாம். சரி, ஜண்டாய் அவரோட கதைய பேங்காக் அனுபவத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். ஊர்ல எல்லாரும் சொன்ன மாதிரி, நீ ஜெயிக்கணும், நீ ஏழை, பட்டணத்துக்கு போன்னு அவரும் கிளம்பிட்டார். ஆனா அங்க என்ன நடந்துச்சு? தினமும் குறைஞ்சது 8 மணி நேரம் கடுமையான உழைப்பு. ஆனா கடைசியில் அவர் கிடைச்சது என்னவோ, ஒரு கிண்ண நூடுல்ஸ், இல்லைன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ், அவ்வளவுதான். இங்கேதான் ஜண்டாய்க்கு முதல் பொறி தட்டுது. அவருக்குள்ளேயே கேக்குற கேள்வி இதுதான். நான் ஏன் இவ்ளோ கஷ்டப்படணும்? நான் உழைக்கிறேன், ஆனா அதோட பலன் எங்க போகுது? இது சும்மா ஒரு புலம்பல் இல்ல. இது நவீன உழைப்பு, நுகர்வு கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு அடிப்படை கேள்வி. நான் அதிகமா உற்பத்தி செஞ்சா என் வாழ்க்கை தரம் உயரணும். ஆனா இங்க எல்லாமே தலைகீழா நடக்குது. உழைப்பு அதிகமாகுது, ஆனா வாழ்க்கை இன்னும் கடினமாகுது. இந்த முரண்பாட்ட அவர் அங்க நேரடியா உணர்றாரு. கரெக்ட். வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல, அவர் தங்கியிருந்த இடமும் ரொம்ப மோசம்னு சொல்றாரு. ஒரு சின்ன ரூம், காத்தே இருக்காது, ஒரே சூடா இருக்கும். அதுல பல பேர் கூட சேர்ந்து தூங்கணும். இந்த நிலைமையில தான் அவர் படிச்ச படிப்பே அவருக்கு சந்தேகமா தெரிய ஆரம்பிக்குது. ஆமா, ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் படிச்சா அது இயற்கையை அழிக்குது, விவசாயம் படிச்சா அது மண்ணையும் தண்ணீரையும் விஷமாக்குதுன்னு சொல்றாரு. இது கேக்குறதுக்கே ஒரு மாதிரி ஷாக்கா இருக்குல்ல? ஆமா, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அவர் கல்விய வெறுக்கல. ஆனா அந்த அறிவு எதுக்கு பயன்படுதுங்கிறதுல தான் அவருக்கு பிரச்சனை. அறிவுங்கிறது வாழ்க்கையை ஈஸியாக்கணும். அதை விட்டுட்டு அதை இன்னும் சிக்கலாக்கி இயற்கையை அழிக்கிறதா இருக்கக்கூடாது. அதுதான் அவரோட வாதம். புரியுது. ஆனா அவர் படிச்ச கல்வி முறை அவரை ஒரு பெரிய மெஷினோட சின்ன ஸ்க்ரூ மாதிரி மாத்திரதா உணர்ந்திருக்காரு. அது அவருக்கு சுதந்திரத்தை கொடுக்கல, இன்னும் அடிமைப்படுத்துற மாதிரி தெரிஞ்சிருக்கு. நீங்க சொல்றது சரிதான். ஆனா ஒரு வாதத்துக்காக கேட்கிறேன். இந்த இன்ஜினியரிங், இந்த நவீன விவசாயம், இதுதானே இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்களுக்கு சாப்பாடு போடுது. நாம வாழ்ற இந்த உலகத்தையே உருவாக்குனது அதுதானே? நல்ல கேள்வி. அவர் இந்த சிஸ்டத்தையே முழுசா நிராகரிக்கிறாரா, இல்ல இதுல ஒரு நடுநிலையான பார்வைக்கு இடம் இருக்கா? அவரு டெக்னாலஜியையோ அறிவையோ முழுசா வேண்டான்னு சொல்லல. ஆனா அதோட நோக்கம் தப்பாயிடுச்சுங்கிறாரு. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு வீடு கட்டுறதுக்கான அறிவு ஒரு மனுஷனை 30 வருஷம் கடன்காரனா ஆக்குறதுக்காகவா இருக்கணும்? விவசாய அறிவு விதைகளை ஒரு சில கம்பெனிகள் கையில கொடுக்கறதுக்காகவா இருக்கணும்? அவர் கேக்குறது இதுதான். அறிவுங்கிறது மக்களை சுதந்திரமாக்குறதுக்கு பதிலா அவங்கள பணத்தை மட்டுமே சார்ந்து இருக்கிற ஒரு அமைப்புக்குள்ள தள்ளுது. அந்த அமைப்போட நோக்கத்தை தான் அவர் கேள்வி கேட்கிறாரு. புரியுது. இந்த நகரத்து வாழ்க்கை தந்த விரக்தியில தான் அவர் பழைய கிராமத்து வாழ்க்கையை நினைச்சு பார்க்கறாரு. அது இதுக்கு அப்படியே நேர்மாறா இருக்கு. அங்க யாரும் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்லாம் வேலை செய்யல, வருஷத்துல 2 மாசம் தான் வேலை. ஆமா, ஒரு மாசம் நெல் நடவு, இன்னொரு மாசம் அறுவடை, அவ்வளவுதான். மத்த 10 மாசமும் அதுதான் அவங்களுக்கு ஓய்வு நேரம். ஆனா ஜெண்டாய் சொல்றாரு, அந்த ஓய்வுங்கிறது சோம்பேறித்தனம் இல்ல, அதுதான் உண்மையான வாழ்க்கைன்னு. அந்த நேரத்துல தான் மக்கள் தங்களையே புரிஞ்சுக்க டைம் எடுத்தாங்க. தங்களுக்கு உண்மையில என்ன வேணும், சந்தோஷம், அன்பு, அழகு, நிம்மதி, இதெல்லாம் தான் அவங்களுக்கு தேவைப்பட்டது. அந்த நேரத்துல அவங்க கலைஞர்களா மாறினாங்க. கலைஞர்களாவா? அது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அவங்க கையில நேரம் நிறைய இருந்துச்சு. அதனால சும்மா இல்லாம ஒரு சாதாரண கத்திக்கு கைப்பிடி செதுக்கிறதோ இல்லனா ஒரு கூடைய நேர்த்தியா பின்றதுனோ அவங்களோட திறமையெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சது. அவங்க செஞ்ச பொருட்கள் வெறும் பயன்பாட்டுக்கு மட்டும் இல்ல, அதுல ஒரு அழகியல் இருந்துச்சு, ஒரு கலை இருந்துச்சு. ஆனா நகரத்துல நேரம் இல்லாததால எல்லாம் அவசரகதியில அழகே இல்லாம போயிடுச்சுன்னு அவர் உணர்ந்தாரு. இந்த வித்தியாசம்தான் அவரை பட்டப்படிப்பை விட்டுட்டு கிராமத்துக்கே திரும்ப வச்சது. சரி, கிராமத்துக்கு திரும்பவும் வந்துட்டாரு. வந்ததும் அவர் செஞ்ச முதல் வேலை என்ன? இங்கிருந்து தான் அவரோட உண்மையான எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்குது. வாழ்க்கைய 4 அடிப்படை தேவைகளை வச்சு திரும்பவும் கட்டமைக்கிறாரு. முதல்ல உணவு. ஆமா, 6 பேர் கொண்ட குடும்பம், வருஷத்துக்கு 2 மாசம் மட்டும்தான் உழைக்கிறாரு. ஆனா 4 டன் அரிசி அறுவடை செய்யறாரு. 4 டன்னா? ஆமா, அவங்களோட தேவை வருஷத்துக்கு 1/2 டன் கூட இல்ல. மீதி அரிசி அவரால விற்க முடியுது. இது மட்டும் இல்ல, வீட்டை சுத்தி ஒரு 1/2 ஏக்கர் நிலம். அதுல தினமும் வெறும் 15 நிமிஷம் தான் வேலை. ஆனா 30க்கும் மேற்பட்ட காய்கறிகளை வளர்க்கறாரு. 2 மீன்குளம் வேற இருக்கு. அப்ப சாப்பாட்டுக்கு பிரச்சனையே இல்ல. பிரச்சனையே இல்ல. உணவுக்காக அவர் பணத்தையோ கடையையோ நம்பி இல்ல.
உண்மையான சுதந்திரத்தோட முதல் படி உணவு பாதுகாப்பு தான். அது பணத்திலிருந்து வராது, நிலத்திலிருந்து தான் வரும்னு அவர் நிரூபிக்கிறாரு. சரி, உணவு பிரச்சனை தீர்ந்தது. அதுவே ஒரு பெரிய சுதந்திரம் தான். ஆனா அடுத்த தேவைதான் நம்மள பலரையும் வாழ்க்கை முழுக்க கடன்காரனா மாத்துது. வீடு. இதுல ஜெண்டாயோட அணுகுமுறை தான் நம்பவே முடியாத மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம், 3 மாசத்துல ஒரு வீடா? அது எப்படி சாத்தியம்? அதுதான் விஷயமே. அது சும்மா ஒரு குடிசையா இல்ல ஒரு முழுமையான வீடா? என்ன சாமான் வச்சு கட்டினாரு? அது வெறும் குடிசை இல்ல, அழகான வசதியான ஒரு மண் வீடு. அவர் காலையில 5 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் டெய்லி 2 மணி நேரம் தான் வேலை செஞ்சாரு. 2 மணி நேரமா? ஆலாம், 3 மாசத்துல தனக்கான வீட்டை கட்டி முடிச்சிட்டாரு. இதுக்கு அவருக்கு பெருசா பணமே தேவைப்படல. சுத்தி இருந்த மண்ணு, மூங்கில், வைக்கோல் இதையெல்லாம் தான் பயன்படுத்தினாரு. இத சொல்லும்போது அவர் அவரோட கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்த ஃப்ரெண்டோட ஒப்பிடுறாரு. அந்த புத்திசாலி நண்பன் ஒரு வீடு கட்ட 30 வருஷம் பேங்க் லோன் கட்டுறான். ஆமா, நம்மள மாதிரிதான். ஆனா ஜெண்டை சொல்றாரு, என் நண்பனோட ஒப்பிடும்போது எனக்கு 29 வருஷமும் 10 மாசமும் ஓய்வு நேரம் கிடைச்சதுன்னு நகைச்சுவையா சொல்றாரு. கேக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. 30 வருஷ கடனை பத்தி யோசிக்கிற நமக்கு இது ஒரு கற்பனை மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் இல்ல, அவர் இப்ப சொல்றது இன்னும் வேடிக்கையா இருக்கும். இப்ப என்கிட்ட பணம் இல்ல, ஆனா நிறைய வீடுகள் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி எந்த வீட்ல தூங்குறதுங்கிறது தான் என் ஒரே பிரச்சனைன்னு சொல்றாரு. ஓஹோ. வீடுங்கிறது ஒரு சிக்கலான விஷயம் இல்ல, அது ஒரு அடிப்படை தேவை. அதை யார் வேணாலும் ஈஸியா உருவாக்கலாம்னு இது காட்டுது. ஒரு வீடுங்கிறது நம்ம வாழ்நாள் கடனா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. உணவு, வீடு 2 தேவைகளையும் ரொம்ப எளிதா பூர்த்தி செஞ்சுட்டாரு. 3வது தேவை உடை. இதுலயும் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. ஆமா. அவர் ஒரு தடவை ரொம்ப விலையோர்ந்த ஒரு ஜீன்ஸ் வாங்க 1 மாசம் முழுக்க சேமிச்சிருக்காரு. அத போட்டுட்டு கண்ணாடியில பார்த்தப்போ அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. நான் அதே ஆளாதான் இருக்கேன், இந்த காஸ்ட்லியான ட்ரெஸ் என் வாழ்க்கைய மாத்தலன்னு உணர்ந்திருக்காரு. இங்கதான் ஒரு ஆழமான புரிதல் இருக்கு. இது சும்மா நுகர்வோர் கலாச்சாரத்தை விமர்சிக்கிறது மட்டும் இல்ல, நம்மளோட சுய மதிப்ப நாம வாங்குற பொருட்களோட இணைக்கிறோம் இல்லையா, அந்த மனநிலையிலேருந்து வெளியே வர்றது. ஜெண்டாய் இந்த ஜீன்ஸ் போட்டதுக்கு அப்புறமும் அவர் அதே ஜெண்டாய் தான். ஆனா இன்னைக்கு மார்க்கெட்டிங் என்ன சொல்லுது? நீங்க இந்த காரை வாங்கினா நீங்க ஒரு வெற்றியாளர், இந்த உடைய போட்டா நீங்க ஸ்டைலானவர். நம்ம அடையாளத்தையே நாம வாங்குற பொருட்களை வச்சு வரையறுக்குது. கரெக்ட். அந்த கண்ணிய தான் ஜெண்டாய் உடைக்கிறாரு. அன்னையிலிருந்து கடந்த 20 வருஷமா அவர் எந்த ட்ரெஸ்ஸும் வாங்கினதில்ல. மக்கள் கொடுக்கற பழைய ஆடைகளே போதும்னு சொல்றாரு. தேவைக்கும் விருப்பத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. சரி, 4வது அவர் பேசுனது வரைத்துவம். இதுதான் எனக்கு ரொம்ப சவாலா தெரியுது. நோய் வந்தா என்ன பண்றது? பணம் இல்லாம எப்படி சமாளிக்கிறது? அவரும் முதல்ல பயந்துதான் ஒப்புக்கிறாரு. ஆமா, ஆனா அப்புறம் ஒரு நோய பாக்குற விதத்தையே மாத்திக்கிட்டாரு. நோய்ங்கிறது நம்ம எதிரி இல்ல, அது நம்ம நண்பன்னு சொல்றாரு. நண்பனா? ஆமா, நம்ம வாழ்க்கையில நாம ஏதோ தப்பு பண்றோம்னு நமக்கு ஞாபகப்படுத்துற ஒரு கருவிதான் நோயின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால நோய் வந்தா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறதுக்கு பதிலா முதல்ல தனக்குள்ளேயே கேள்வி கேட்டு நான் என்ன தப்பு செஞ்சேன்னு ஆராய்ஞ்சு சரி பண்ண ஆரம்பிச்சாரு. தனக்குத்தானே வைத்தியம் பார்க்க தண்ணி, பூமி அப்புறம் இயற்கையான மூலிகைகளை பத்தி கத்துக்கிட்டாரு. இது எல்லாருக்கும் பொருந்துவான்னு சொல்ல முடியாது, ஆனா தான் வாழ்க்கையை இயற்கையோட இணைச்சதால நோய் பத்தின பயத்துல இருந்து அவர் வெளியே வந்துட்டாரு. ஆக இந்த 4 அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செஞ்சதும். ஆமா, இந்த நாள்லயும் தன்னிறைவு அடைஞ்சதுக்கு அப்புறம் அவர் பயமில்லாம முழு சுதந்திரமா உணர்ந்ததா சொல்றாரு. ஆக இந்த தனிப்பட்ட சுதந்திரத்தை அடைஞ்சிட்டாரு. ஆனா அவர் அதோட நிறுத்தல இல்லையா? இந்த அனுபவங்களை வச்சு பண் ஒரு மையத்தை உருவாக்குறாரு. அது என்ன? வெறும் பண்ணைதானா? இல்ல, அது வெறும் பண்ணை கிடையாது. அது சுதந்திரத்துக்கான ஒரு வாழும் நூலகம் மாதிரி. அதோட முக்கிய நோக்கம் விதைகளை சேமிக்கிறது. விதைகளையா? ஆமா, விதை இல்லன்னா வாழ்க்கை இல்ல, சுதந்திரம் இல்ல, சந்தோஷம் இல்லங்கிறது அவரோட தத்துவம். ஏன்னா உங்க சாப்பாட்டை தீர்மானிக்கிற விதைகள் ஒரு கம்பெனி கையில இருந்தா உங்க வாழ்க்கையும் அவங்க கையில தான் இருக்கும்னு அவர் நம்புறாரு. அங்க மண் வீடு கட்டுறது, இயற்கை விவசாயம் செய்யறது மாதிரி எளிமையான ஆனா மறக்கடிக்கப்பட்ட திறமைகளை கத்துக் கொடுக்கறாங்க. சுதந்திரமா வாழ்றதுக்கான அறிவு ரொம்ப சிக்கலானது இல்ல, அது நம்ம கிட்ட இருந்து மறைக்கப்பட்டிருக்குன்னு நிரூபிக்கிறது தான் அந்த பண் மையத்தோட நோக்கம். இது அவரோட ஒட்டுமொத்த தத்துவத்தோட உச்சம்னு சொல்லலாம். இந்த அனுபவங்களை வச்சு அவர் நாகரிகம்ங்கிற வார்த்தைக்கு ஒரு புது அர்த்தம் கொடுக்கறாரு. அது என்ன? உணவு, வீடு, உடை, மருந்து, இந்த 4 அடிப்படை தேவைகளும் எல்லாருக்கும் ரொம்ப எளிதாகவும் மலிவாகவும் கிடைக்கிறது தான். ஓஹோ. ஆனா இன்னைக்கு இந்த 4ஐயும் வாங்குறது தான் வாழ்க்கையோட பெரிய போராட்டமாவே இருக்கு. அதனால நாம மனித வரலாற்றிலேயே ரொம்பவும் நாகரிகமற்ற ஒரு காலத்துல வாழ்றோம்னு அவர் வாதிடுறாரு. இது ஒரு ஆழமான தலைகீழான பார்வை. ஆமா,
இதை விளக்க அவர் ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம் சொல்றாரு. ஒரு பறவை 1-2 நாள்ல தனக்கான கூட்டை கட்டிடுது. ஒரு எலி ஒரு ராத்திரியில தனக்கான வலைய தோண்டிடுது. ஆனா இவ்ளோ புத்திசாலியான 6 அறிவு கொண்ட மனுஷன் ஒரு வீட்டுக்காக 30 வருஷம் செலவு பண்றான். இது ஏன்? நம்ம திறமைகளை நாம ஏன் இவ்ளோ குறைச்சு மதிப்பிடுறோம் தான் அவரோட அடிப்படை கேள்வி. இதுக்கு அவர் சொல்ற பதில், நாம ஒருத்தருக்கொருத்தர் சார்ந்து இருக்கிறத மறந்துட்டு பணத்தை மட்டுமே சார்ந்திருக்க கத்துக் கொடுக்கப்பட்டிருக்கோம். ஒரு வீடு கட்ட தெரியலையா, பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கேட்கலாம். ஒரு காய் இல்லையா, அடுத்த தோட்டத்துல வாங்கலாம். இப்படி ஒரு சமூகமா இயங்குறதுக்கு பதிலா நாம ஒவ்வொருத்தரும் தனித்தனி தீவுகளா மாற்றப்பட்டு பணத்தோட மட்டும்தான் தொடர்புல இருக்கோம். ஆமா, அது உண்மைதான். நாம தனியா விடப்பட்டுட்டோம். அதுதான் நம்ம பயத்துக்கும் பலவீனத்துக்கும் காரணம். உண்மையான சந்தோஷங்கிறது நம்மளோடவும் மத்தவங்களோடவும் இயற்கையோடவும் மறுபடியும் இணையறதுல தான் இருக்குன்னு அவர் தன் வாழ்க்கை மூலமா காட்டுறாரு. ஆக இந்த உரையாடலோட முடிவுல நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வர்றோம். ஜான் ஜாண்டாய் நமக்கு சொல்ற செய்தி இதுதான். வாழ்க்கை இயல்பாவே ரொம்ப எளிமையானது. ஆனா நாம தான் அதை தேவையில்லாம சிக்கலாக்கிட்டோம். மத்தவங்களோட நம்மள ஒப்பிடுறதை நிறுத்திட்டு நம்ம உண்மையான தேவைகள் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா நம்மால சுதந்திரமாவும் சந்தோஷமாவும் குறைஞ்ச பயத்தோடவும் வாழ முடியும். கடினமா உழைக்கிறதா இல்ல எளிமையா வாழ்றதாங்கிறது உங்க தேர்வுன்னு அவர் சொல்றாரு. இந்த உரையாடல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. ஜண்டாயோட வாழ்க்கை முறை ஒரு தீவிரமான மாற்றமா தெரியலாம். எல்லாராலையும் அப்படி வாழ முடியாது. ஆனா உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க இது எனக்கு அத்தியாவசிய தேவைன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விருப்பம் என்னவா இருக்கும்? ஒருவேளை அது நீங்க தினமும் வாங்குற ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் காஃபியா இருக்கலாம், இல்ல ஒவ்வொரு வருஷமும் மாத்துற லேட்டஸ்ட் கேட்ஜெட்டா இருக்கலாம். அந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்க வாழ்க்கையில இருந்து குறைச்சா இல்ல மாத்துனா உங்களுக்கு எவ்வளவு கூடுதல் நேரமோ பணமோ இல்ல மன அமைதியோ கிடைக்கும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.